வள்ளியம்மே, வந்துட்டீங்களா? தண்ணி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும். நானும் நேத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு மாதிரியாவே இருக்க. உடம்பு சரியில்லையா? உடம்பு நல்லதாங்க இருக்கு, மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன், என்னாச்சு? இன்னைக்கு காலையில துணி காய வைக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு போனேனா, அப்ப எதேச்சியா தங்கவேல் ரூமுக்குள்ள பார்த்தா லட்சுமி தான் இந்த வீட்டுக்கு முதல் முறையா வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா. அவளுக்கு முன்னால தேனு கருப்பமாயிட்டனா நம்ம லட்சுமியோட மனசு எவ்வளவு பாடுபடும். அவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? அதை நினைச்சுதான் நானும் கவலைப்பட்டு இருக்கேன் வள்ளியம்மை. முதல்ல நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் தங்கவேல்கிட்ட கேட்டப்போ, அதிக துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்த அவங்க கேட்குறப்போ மறுபடியும் சித்த பிரம்ம பிடிச்சி அவங்க கோமா ஸ்டேஜ் கூட போகலாம். என்ன சொன்னான்னு தான் சொல்லுங்களேன். அது வந்து ஒருவேளை லட்சுமிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கிறாங்களே என்னமோ. இல்லைங்க, அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அந்யோன்யம், தாம்பத்தியம் அது அவங்களுக்குள்ள இல்ல. இதை இப்படியே விட்டா அவங்களுக்குள்ள பெரிய இடைவெளி வந்துருங்க. அது வராம இருக்க நான் வேணும்னா தேன்மொழி கிட்ட பேசி பார்க்கவா? நீங்களும் தங்கவேலு கிட்ட பேசுங்க. என்ன சொல்றீங்க? சரிம்மா, பேசி பாரு. இத்தனை நாள தேனி என் கூட சண்டை போட்டாலும் பெட்ல தான் படுக்க சொல்லுவா. நேத்துன்னு சண்டை பெருசாகி என்னை கீழே படுக்க சொல்லிட்டா. ச்சே, நான் ஒரு மடையன். விடிய காலையில் கரண்ட் போயிடுச்சுன்னு ஜன்னல் கதவை திறந்து வச்சுட்டேன். அந்த நேரம் பார்த்தா அம்மா பார்க்கணும். எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அம்மாவுக்கு தெரியாம இருக்க அம்மா மனசை மாற்ற ஏதாவது பண்ணணுமே.